டிராஃபிக்கு வர வழியில் நீங்கள் அதே டிராஃபிக் தான் வரீங்க. நான் வர குறுக்கு வழியில் வந்திருப்பீங்க, நேரு வழியில் வந்தேன். டிராஃபிக் சண்டை போடுறேன் ரோட்டில் அடிச்சு மாறி மாறி அடித்தேன். நல்லா பேசண்ட் எல்லாமே 2 பேர் பேசி முடிச்சிட்டாங்க. ஸோ வந்து பிரம்மாண்டமாக நான் ரீசெண்டாக துபாயில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபிஷ் அக்வேரியம் பார்த்தேன். ஸோ அதை மேட்ச் பண்ணுற அளவுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக செமையாக பண்ணியிருக்காங்க. நம்ம தாமர் ரயில்வே கிரவுண்டில் டபுள் டக்கர் அண்டர் வாட்டர் வேர்ல்டு மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். இவங்க 2 பேர் சொன்ன மாதிரி நிறைய கேம் ஷோஸ், ஃபுட் ஐட்டம்ஸ், அப்புறம் நிறைய பொம்மை ஷாப், டாய் கேம்ஸ், நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ ஒரு நாளைக்கு வேணுங்கிற எல்லா விஷயமும் ஃபன் பண்ணுற அளவுக்கு இங்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்க. லைஃப்ல வந்து செல்ஃபிஸா இல்லாம இந்த மாதிரி வெரைட்டியான கலர் பீஸை பாருங்க. சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க கண்டிப்பா. ஏன்னா மீன்களுக்கு உண்மையிலே செல்ஃபிஸே கிடையாது. எல்லா மீனும் ஒற்றுமையாக கூட்டமாக தான் போகுது. அதே மாதிரி நீங்கள் ஒற்றுமையாக ஃபேமிலியோட வாங்க, ஒற்றுமையாக போங்க, சண்டை போட்டுக்காங்க போங்க. இப்போ ஒரு சின்ன கேள்வி, ஃபேமிலியாக வராங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, 3 அடி கீழே டிக்கெட் வரணும்னு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னன்னா இன்னொரு 2 பேர் சொல்கிறாங்க, குழந்தைங்களுக்கு ஒரு 50 ருபீஸ் வந்து டிக்கெட் பண்ணலாமே, ஏன்னா பெரியவங்களுக்கு வந்து 100 ரூபா போட்டுருக்கீங்க, குழந்தைங்களுக்கு 50 பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பேர் சொல்லிட்டு போகிறாங்க. அதை பற்றி ஒரு கருத்து மேபி பப்ளிக் இதை எதிர்பார்க்காங்க அப்படின்னு நெக்ஸ்ட் டைம் வேணால் அவங்க இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லலாம். பட் 3 அடிக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு கிடையாதுன்னு தான் இங்கே வந்து இங்கே நான் கேள்விப்பட்டேன். கிடையாது தான், 3 அடிக்கு மேலே இருக்க 4 அடி ஆயிடுறாங்க, 3 அடி ஆயிடுறாங்க, அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு இருக்கு. 3 அடி கீழே இருக்க குழந்தைங்களுக்கு இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. 3 அடி கீழே இல்லை டிக்கெட் ஃப்ரீ, ஓகேங்களா? 3 அடிக்கு மேலே இருக்கவங்களுக்கு டிக்கெட் உண்டு, 100 ரூபா. இனிமேல் வேணா அடல்ட் கிட்ஸும் வேணா ஒரு விஷயம் மாற்ற சொல்லலாம். அதை மறுபரிசீலனை பண்ணுங்க. ஆனால் 100 ரூபாய்க்கு இவ்வளோ பிரம்மாண்டத்தை யாரை காட்ட முடியுமா? ஒரு விஷயம். சில பேர்லாம் வந்து குள்ள கமல் மாதிரி கெட்ட போட்டு வராங்க 3 அடி இருக்கணும்ட்டு. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆனால் உண்மையிலே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து இந்த கோல்டு பீஸு, ஸ்டார் பீஸ் இதெல்லாம் கடையில் போய்ட்டு மீன் கடையில் வாங்குவோம். அப்படி சின்ன வயசில் ஒரு கவரில் மீனை பிடிச்சிட்டு வருவோம். பட் இங்கே வந்தால் தெரியுது ஆச்சரியமாக நிறைய வகையான மீன்கள் இருக்குது. ட்ராகன் பீஸுன்றாங்க, சீதா பீஸுன்றாங்க, கேட் பீஸுன்றாங்க, விதவிதமான மீன்கள்லாம் இருக்குது. ஸோ இது மாதிரி மீன்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் தான் வந்து கடலுக்குள்ளே போகிற மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம தாம்பரத்தில் ரயில்வே கிரவுண்டில் வந்து இந்தளவுக்கு ஒரு பெருசாக ரெடி பண்ணி பெரிய செட்டு போட்டு வேறு லெவலில் நிறைய வெரைட்டியான ஸ்பிஷ்லாம் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கான விளையாட்டு போட்டிகள் எல்லாமே இருக்குது. ராட்டினம் இருக்குது, பெரிய ராட்சத ராட்டினம், ட்ரெயின், அது இது நிறைய விளையாடுறதுக்கு எல்லாமே இருக்குது. ஏன்னா இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து செல்ஃபோனில் தான் இருக்கிறாங்க. செல்ஃபோனில் டச்சில் இருக்கிறாங்க தவிர அப்பா அம்மா கூட யாருமே டச்சில் இல்லை. அப்பா என்ன பண்ணுறாரு, அம்மா என்ன எதுவுமே தெரியாது. எப்போ பார்த்தாலும் செல்லை நோண்டிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம குழந்தைங்க அப்பாவும் செல்லு டச்சில், பல்லு இல்லாமல் கூட இருக்காங்க, செல்லு இல்லாமல் இல்லையே. ஆண்ட்ராய்டு போடாமல் இருக்காங்க, ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாமல் யாருமே இல்லையே. அந்தளவுக்கு ஃபோனில் மூழ்கி இருக்கிற இந்த சமூகத்தில் இந்த மாதிரி வெளியில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து விதவிதமான மீன்களை காட்டுறது, இது மாதிரி காட்டும்போது அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு எஜுகேட்டடாக இருக்கும். ஓ இந்த மாதிரிலாம் இருக்கா கடலுக்குள்ளே, கடலில் இவ்வளோ விலங்குகள், நிறைய விலங்குகள் இருக்குது, அதில் மீன்களே இவ்வளோ மீன்கள் இருக்கும்போது அதிசயமாக இருக்குது. நம்மளுக்கு மீனில் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டான மீன்ஸ்லாம் இருக்கான்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக லைஃப்பே வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும். அந்த டைமு ஒரு வீக்கெண்ட்லாம் வந்தீங்கன்னா சூப்பராக ஜாலியாக அந்த டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு இன்னும் பெண்களுக்கெல்லாம் முக்கியமான விஷயம்லாம் இருக்குது. ஊறுகாலாம் இருக்குது, எல்லா வகையான ஊறுகாய் இருக்குது. அப்போல்லாம் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸு, அப்படியே அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுனே ஒரு டீம் இருப்பாங்க. சரியில்லை, உண்மைதாங்க. ஃபர்ஸ்ட் அந்த கடைக்கு யார் போனாங்கன்னு கேளுங்க. ஊறுகாய் கடைக்கு போனது இவர் தான். நாங்கள் போல ஃபர்ஸ்ட். ஏங்க ஊறுகாய் எல்லாமே யாரும் இருக்கிறது இல்லைங்க. தயிர் சாதத்தில் ஆரம்பிச்சு அண்ணெல்லாம் கறி குழம்புக்கு ஊறுகாய் தொட்டு தான் சாப்பிடுவார். கண்டிப்பாக அந்த மாதிரி பல வகையான ஊறுகாய் இருக்குது, நிறைய ஃபுட்டு வெரைட்டிலாம் இருக்குது, பஜ்ஜி கிஜ்ஜி எல்லாமே இருக்குது. ஸோ சூப்பராக வந்து ஜாலியாக ஒரு ஃபன் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம இங்கே வந்து டபுள் டக்கர் அண்டர்வேல்டு, டபுள் டக்கர் பெரிய லெவலெலாம் இருக்குது. நம்ம மீன் தொட்டி சின்னதாக பார்த்துருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளை விட பெரிய அளவு மீன் தொட்டி இருக்குது. டபுள் மடங்கு மீன் தொட்டியெல்லாம் வச்சுருக்காங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, உள்ள கேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுங்கள், குடும்பத்தோடு வாங்க, குதூகலமாக போங்க. ஆமாம் ஊறுகாயெல்லாம் அது எல்லா எக்ஸிபிஷன்லேயும் இருக்கும். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதை போய் பெருசாக டெவலப் பண்ணி இது பண்ணிட்டாப்புல. இல்லை உண்மையிலே வந்து சொல்ல போகிற விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிறோம்ல, அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே செட் பண்ணாங்க, இதை மறுபடியும் எப்படி எடுத்து ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இருக்கும். டெய்லி எப்படி அது டிவி போடுறோம்.
ஏன்னா ஒன்று பெரிய பெரிய மீன் விற்கிற வந்து ஒரு ஆயிரக்கணக்கான சின்ன மீன் இருக்குது. பசிச்சுன்னா அது எல்லாத்தையும் அதை சாப்பிடுவாங்கல்ல. ஆனால் அதுக்கு உண்டான தீனிகளை போட்டு மெயின்டைன் பண்ணுறதுலாம் பர்மனெண்ட்டாக இருந்ததுன்னா எல்லாமே அதை ஓப்பன் பண்ணி போடுறது இது மாதிரிலாம் இருக்கும். இந்த செட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. அதை மெயின்டைன் பண்ணுறது மிக மிக ஆச்சரியமான விஷயம். ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த பிப்ரவரி 20 வரைக்கும் இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க, பாருங்கள். பிப்ரவரி 20 வரைக்கும் இருக்குது. ஏன்னா பிப்ரவரி 14 வந்து லவர்ஸ் டே வருது. காதலர்களும் வந்து பார்க்கலாம். ஸோ காதலர்களுக்கு பல கனவுகள் இருக்கும். ஆமாம், இங்கே லவ் பீஸ்லாம் இருக்குது. காதலருக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்காமா? காதலுக்கு அப்படியா? ஓகே. ஏன் அவர் வரல? ஆஸ் யூஷுவல் அவர் ஷூட்டிங்கில் தாங்க இருக்காங்க. கல்யாணமான நாளும் இப்போ மட்டும் ஷூட்லேயே இருக்காரு. வீட்டுக்கு பாரு, இன்னைக்கு 8 மணிக்கு வந்துட்டு மத்தியானம் கிளம்பி போயிட்டாரு. இப்படி வந்தா நான் என்ன சொல்றது? சப்போஸ் மூவி ஷூட்லாம் கூட பலூன் ஷூட்ல இருப்பாரு மெரினா பீச்சில் போயிட்டு. நீங்க வந்த உடனே ஒரு படம் பண்ண போறீங்க, அப்புறம் வந்து அவருக்கு வந்து ஒரு ஹீரோவா ஒரு படம் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அதை பத்தி ஹீரோவா அவருக்கு ஒரு வாய்ப்பு முன்னாடி, நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்துருச்சு. லக்கி சான்ஸ் சொன்னாரு. மேபி அவர் வாயில தான் சந்தோஷம் எனக்கு கேட்கறதுக்கு. பட் நாங்கள் எப்போ போல அவங்கவுங்க வேலையை 2 பேரும் பார்த்துட்டு இருக்கோம். நான் என் வேலையை ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கேன், அவர் ஷூட்டில் பிஸியாக இருக்காரு. எங்களுக்காக ஒதுக்கிக்கிற டைம் வந்து ரொம்ப கம்மி. பட் அதை அண்டர்ஸ்டாண்டிங் தான் நாங்கள் மேரேஜே பண்ணது. அதனால் எனக்கு இது ஒரு இப்போ வித்தியாசமாக தெரியல. அவர் ஷூட்டுக்கு அன் டைமில் போகிறது வர்றது அதெல்லாம் சொல்லுங்கள். ஒரே டைம் ரிலீஸ் சொல்றாங்க. இல்லை, வடகுப்பட்டி ராமசாமி பிப்ரவரி 2ஆம் தேதி வருதானா? நீங்கள் சொல்லுங்கண்ணே. வடகுப்பட்டி ராமசாமி பிப்ரவரி 2 வருது. ஆமாம். இல்லை அப்படிலாம் கிடையாது. இது பிப்ரவரி 2 நம்ம படம் வந்து அந்த படம் வந்து உங்களுக்கு தள்ளி லால் சலாம் வந்து பிப்ரவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதம் 26 வந்து ஆடியோ லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஆடியோ லான்ச்சில் எல்லாமே சொல்லுவாங்க படத்தை பற்றி. உண்மையிலேயே ரொம்ப அவர் எல்லாருக்கூடயுமே ரொம்ப எளிமையாக பழகுறவர் சார். உண்மையிலேயே அவர் கூட நடிச்சது வந்து எனக்கு பெரிய பாக்கியம்னு சொல்லலாம். ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார், ஒரு இந்தியா லெவலில் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். அவர் படத்தில் நம்ம நடிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ அவர் கூட நடித்த தருணங்கள்லாம் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணங்கள். 3 ஹீரோ கபில் வேற இருக்காரு இந்த படத்தில். ஸோ அது எப்படி இருந்தது? அது இல்லாமல் இன்னொரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரஜினி சார் தனுஷ் ஒய்ஃப் வேற இயக்கியிருக்காங்க. அதை பற்றி எப்படி இருக்குது? அவங்க ஃப்ரெண்ட் இயக்கம் போது எப்படி இருந்தது? அவங்க சூப்பராக டைரக்ஷன் பண்ணுவாங்க. ரொம்ப உண்மையிலே வந்து பெரிய பெரிய க்ரௌட்லாம் வச்சு ஒரு 1000 பேர் 2000 பேருக்கு இதெல்லாம் ஷூட்டிங் பண்ணாங்க. அவங்க ரொம்ப ஈஸியாக வந்து அதை பார்த்து சூப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க. எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்ட்டையுமே வந்து அழகாக சொல்லிக் கொடுக்குறதுலேருந்து ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட்டையும் வந்து சூப்பராக கண்ட்ரோல் பண்ணி பண்ணாங்க. நல்லா வந்திருக்கு படமாக. நீங்கள் ஆடியோ லான்ச்சில் வந்து கேளுங்க அதை. லால் சலாம்ல நிறைய படம் வந்து ரஜினி சார் பண்ணியிருப்பாரு. இதில் வந்து கேப் போட்டு அந்த அப்படியே அந்த மொத்தமாக அது மாதிரி அந்த மரத்தில் மாறி இருப்பாரு. அது எப்படி நீங்கள் பார்த்தீங்க? பார்த்தோன்னே ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பார்ப்பீங்க நீங்கள். முதல்ல வந்து கேப்ல போட மாட்டார், சிலுவை போடுவார், சத்து வேறு எதாவது பண்ணுவார். இதில் எப்படி பார்த்தீங்க? உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தால் அவர் அந்த கேப்லாம் போட்டு வரும்போது ஒரு பெரிய ஒரு டானை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பாம்பேயில் தான் ஷூட்டிங் எடுத்தாங்க. அப்போ அவர் வந்து நடந்து உள்ள ரஜினி சார் வந்தோடனே எல்லாருமே அப்படியே பரபரப்பானாங்க. பார்த்தா அவர் என்ட்ரி ஆனார். அவர் நடந்து ஒரு ஸ்டைல் அப்படியே பரபரப்பாக வந்தார். அது பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருந்து. நீங்கள் படத்தில் பாருங்கள், பார்த்தா உங்களுக்கே தெரியும். வடகுப்பட்டி ராமசாமி போட்டாங்க ஒரு ட்ரோல் ஆச்சு ஒரு விஷயம். நான் வந்து அவன் கிடையாதுன்ட்டு. அது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அதெல்லாம் ஒன்றும் படம் வந்து ரயிலில் வச்சு அதுக்கப்புறம் அது ஈவரை வந்து கிண்டல் பண்ணுறதுலாம் வந்து அவங்க பெரிய அரசியல் பண்ணுவாங்க. சரிங்களா? இவர் வந்து கிண்டல் பண்ணாமல் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது எப்படி உள்ள படத்தில் என்ன இருக்குமா? இல்லை, படத்தில் வந்து ஐயாவை வந்து ஐயாவை கிண்டல் பண்ணி படம் எடுக்கிற மாதிரி இருந்தால் யாருமே ஐயாவை கிண்டல் பண்ணுற அளவுக்கு எதுவும் கிடையாது. நம்மளெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தவங்களை வந்து மனிதனாக அதனால் அவரை கிண்டல் பண்ணி யாருமே இது கிடையாது. ரெண்டாவது அப்படி ஒரு விஷயங்களை வந்து அப்படி கிடையாது. வந்து முழுமையாக பக்தியாக நம்ம விஷயத்தை அவருடைய அது நம்பிக்கை இப்படி நம்பிக்கை இல்லை. அது வந்து சில விஷயங்கள் தெரியாமல் இருக்காங்க இல்லையா? ஐயாவை வந்து படிக்கணும், நிறைய பேர் இங்கே வந்து ஐயாவுக்கு வந்து தமிழ்நாட்டில் பெண்கள் கடவுள் ஐயாவை வந்து அதனால அது ஒரு பெரிய இதுவாகிடுச்சு. சரியாயிடுச்சு.
ப்ளஸ் ஆடியோ ரிலீஸ் அன்றைக்கி அது வந்தான் பேசுவார். இல்லை ரெண்டு பேர் தான் விஜய் டிவியில் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் அவங்க அந்த டீம் வந்தது, நீங்கள் தங்களுக்கு பண்ணதுக்கப்புறம் ஒரு டீம் புகழ், அதுக்கப்புறம் தோசி அந்த மாதிரி வந்தாங்க. நடுவில் வந்து வெளியில் போய் எல்லாமே ஈவெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ பண்ணும்போது பெரிய நடிகர்களை இழிவுபடுத்தி பண்ணுறாங்க. இப்போ லேட்டஸ்ட் புகழ் தோசிலாம் பண்ணாங்க. எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் ஓகேவா? இல்லை அது தவறான விஷயந்தான். ஏன்னா பெரிய ஹீரோங்க பெரிய நடிகர்கள்லாம் வந்து அவங்கள பார்த்தா நம்ம வரோம். ஸோ அவங்களுக்கு எப்பயுமே அந்த மரியாதை நம்ம கொடுத்து தான் இருக்கணும். ஏன்னா வந்து கலைத்துறையில் வந்து சீனியர்ஸை பார்த்து தான் ஜூனியர்ஸ் எல்லாம் வந்துருக்கோம். ஸோ அது தெரியாமல் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல எனக்கு. பட் அது ஒரு தவறான விஷயந்தான். எது விஷயம் நாங்கள் வந்து சப்பா இது ஒரு யோசனை இருக்குது. இல்லை இல்லை நாங்கள் வந்து சப்பா வந்து பண்ணோம். இல்லை இல்லை பெரிய உலக நாயகன் கமலஹாசனை வந்து மலேசியாவில் ஒரு ஈவெண்ட் வந்து இவர் வந்து வேற ஒரு கனெக்ட் பண்ணி பிக் பாஸ் மாயாவோட கனெக்ட் பண்ணி ஒரு ப்ரொஜெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதை எப்படி பாருங்க? காமெடி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூஸ் பண்ணி எல்லாமே அப்படி தான் இருக்குது. இன்னைக்கு சோஷியல் மீடியா நிறைய வந்துருச்சு. அவங்களுக்கு ஏதாவது ஒரு இது தேவை ஏதாவது ஒரு ட்ரோல் பண்ணியோ ஏதாவது ஒரு செஞ்சோ ஒரு விஷயம் பண்ணி ஒரு மறைஞ்சதுக்கப்புறம் இன்னொரு லேகாக இருக்கும்போதோ ஏதாவது ஒரு தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணுறதுன்னா நிறைய விஷயம் வருது. அதெல்லாம் நடந்து போயிடும். இந்த நேரத்துக்கு உண்டான இஷ்யூவாக இருக்கணும், அவ்வளோதான். அந்த நேரத்துக்கு உண்டான ஃபன்னாக இருக்கும். அதுக்கு எதிர்ப்புங்கிறதும் இருக்கும். அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து தவறாக இருக்குது அப்படின்ற ஒரு எதிர்ப்பு அதுவும் வந்து தப்பாக பண்ணிட்டோம் தெரியாமல் பண்ணுறோம். நிறைய விஷயங்கள் சிலருக்கு தான் தெரிஞ்சுக்கணும். மீன் மார்க்கெட் போனோம்னா நம்ம மூணு கோடி தான் போகும். மீன் மார்க்கெட் போனோம் உள்ள நுழைஞ்சு கொஞ்சம் இதுவாக இருக்கும், சாப்பிடும் போது தான் ரசிச்சு சாப்பிடுவோம். பட் ஆனால் மீனை வந்து இங்கே சும்மா அவங்களுக்கு ஒரு நியூஸ் உள்ள போனோம்னா உங்கள் மைண்டுக்கு என்ன தோணுச்சு ஃபஸ்ட்டு பார்த்தோம்? மீன்களை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சு ஃபஸ்ட்டு பார்த்தோம்? புதுசான வகைகள் எதுக்கா எல்லாருமே 3 பேருக்கு உண்மையிலேயே மீனை பார்த்தோன்னே ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நிறைய மீன்கள் குட்டி மீனும் இருக்குது, பெரிய மீனும் இருக்குது. எல்லா வெரைட்டியான மீனும் பார்க்கும்போது ஒரு மனசுக்கு ஒரு ஹாப்பியாக இருந்தது. பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. கலராக இருக்குது. சில்வர் ஃபிஷ்ஷு நிறைய ஃபிஷ் இருக்குது. அது ஹாப்பியாக இருந்தது. ஆனால் என்ன ஒன்று மீனுக்கு வந்து இருக்குது, மீன் இருக்குல்லங்க, மீன் வாரத்தில் 7 நாள் இருக்குது. ஆனால் ஒரு நாள் மீனுக்கு பிடிக்காது. ஒரு நாள் மீன் பிடிக்காது. ஒரே ஒரு நாள் மட்டும் மீனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன நாள் தெரியுமா? தெரியும் சொல்லிட்டேன்னா அது உங்களுக்கு சாப்பிட்டு மீனுக்கு பிடிக்காத நாள் தான் தெரியுமா? ஃப்ரைடே. ஏன்னா ஃப்ரைடே என்ன ஃப்ரை பண்ணுவாங்க, அதனால் அந்த மீனுக்கு பிடிக்காது. இப்படி பேசுறது இந்த கருத்துக்காக தான் கேட்டீங்க. இல்லை ரொம்ப நேரமாக சீரியஸாக பேசிட்டு இருக்கீங்களே, இது மாதிரி ஏதாவது ஒரு டென்ஷன் ஆகலாம் தான் இன்னும் கொஞ்சம். இது பிடிக்காது. இப்போ நம்ம மீன் வாங்க போகிறோம்னா யாராவது வரிசையாக எல்லாம் மீன் பார்க்கும்போது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாறை மீன், சுதுமீன், கம்பால் எல்லாமே வஞ்சிரம் கிஞ்சிரம் கிழங்கு அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எது வாங்கினாலும் எடுத்தோங்க. அதே தான் இங்கே மீன் இருக்குது. பட் அது ஆச்சரியத்தையும் கண்டுபிடிச்சி இருந்தால் வந்து அவ்வளோ ஒரு பிரமாண்ட ஆச்சரியத்தை கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் மிக பிரம்மாண்டமாக இதை வந்து நம்ம பெருசு பண்ணி சொன்ன அவசியம்லாம் இல்லை. அதுக்கு இவ்வளோ ரொம்ப பொதுவாக பிரம்மாண்டத்தை ஒரு ராட்டினம் வேறு விஷயங்கள் ஏதாவது நம்ம பண்ணணும்னா என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னா அது எங்கே ஒன்று எடுத்துன்னு வந்து பண்ணலாம். சிட்டிங் லட்சக்கணக்கான மீன்கள் எடுத்துன்னு வந்து அதுவும் வந்து கடல் மீன்கள் வந்து நார்மல் நதி மீன்கள் இருக்கிற மாதிரியான மீன்கள் பிரம்மாண்டமாக நாங்கள் வெளிநாட்டில் நிறைய பார்த்தோம். உண்மையிலே வந்து பார்த்ததில்லை. அதை மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு இதுலையும் பாக்ஸ் மாதிரி டபுள் டக்கர் சிங்கிள் இல்லாமல் டபுள் டக்கர் ஹைட்டுக்கு பெரிய நல்ல மாதிரி ஹைட்டுக்கு அந்த மீன்கள் எடுத்து வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப உண்மையாக சொல்கிறேன். நம்ம மற்ற ராட்டினம் மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம நிறைய பார்த்துருப்போம். மீன் வந்து இதை நம்ம கரெக்டாக அது இது பண்ணி வளர்க்கணும்னா அந்த பார்வைக்கு வைக்கணும்னா ஒரு பில்டிங் எழுப்பி தான் கண்ணாடி பண்ணி பண்ண முடியும். செட் பண்ணி பண்ணுறதுங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது. அது செட்டிங் பண்ணுற இது கிடையாது. பர்மனெண்ட்டாக பண்ணுற விஷயமா தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் மெயின்டைன் இந்த மீனில் ஷிஃப்டிங் பண்ணுறது சாதாரணமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஒரு நார்மலாக ஒரு மீன் தொட்டி வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் பண்ணுற இது இருக்குல்ல, அதை க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணி எடுத்து வெளில இதெல்லாம் வந்து வெளிநாட்டு வினோத மீன் எல்லாமே. பேர்லாம் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட பர்ஃபெக்டாக சொல்கிறாப்புல எல்லா பேரும்.
ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறாரு பின்னாடி வந்து ஒரு பேர் கூட ஒரிஜினல் பேர் கிடையாது. நான் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ண்ணே. இதை ஒன்று சொல்லிக்கிறாப்புல அங்கேருந்து அந்த இடத்துல தான் எங்களுக்கு சந்தேகம் வந்தது. ஃபஸ்ட்டு நம்பிட்டேன் நான் ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் இது பேர் உடனே வாயில் வந்து இதெல்லாம் இஷ்டத்துக்கு வளர்ந்துக்கிறோம். போயிட்டு வந்தா இது வேறு ஊருகா கடையில் வேறு ஒரு இதை வாயில் போட்டுன்ட்டு இல்லை உண்மையிலே சொல்கிறோம். நாங்கள் இப்போ வந்து அந்த பெருசு பண்ணி சொல்கிறோம்ல, நீங்கள் நிச்சயமாக இந்த இதை பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா பொதுவாக வழக்கமாக சினிமாவுக்கு விளம்பரத்துவோம். உண்மையிலே வந்து சொல்லுவோம் பிரம்மாண்டத்துக்கு உச்சம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க. இந்த பொங்கல் லீவு முடிஞ்சு போச்சேன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. சனி ஞாயிறு பிள்ளைங்கள்லாம் லீவு கிடச்சிதுன்னா குழந்தைங்களோட வந்து பாருங்கள், செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மற்ற சமாச்சாரங்கள் ஹாரர் ஹவுஸ் அது இதுன்னு எல்லாமே நார்மலாக இருக்கிறதுலாம் இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து இருக்குது. வெறும் இந்த மீன் ஃபேக்ட்ரி மட்டும் தான் இல்லை, மற்றபடி ஃபுட் கோர்ட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. செம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். காலையில் வந்து நைட்டு வரைக்கும் சூப்பராக வந்து லஞ்செல்லாம் இங்கேயே முடிச்சுட்டு இது பண்ணலாம். மீனை பொறுமையாக நீங்கள் ஒன்று ஒன்று போய் பார்த்துட்டே போகலாம். நாங்கள் சும்மா ரொம்ப அவசரம் வந்துட்டோம். பட் நீங்கள் நல்லா ரசித்து ஒரு மீன்லாம் என்ன ஏதெல்லாம் இது பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக பாருங்கள். செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பேசுகிறேன் நல்ல விஷயம் ஆரஞ்சு அவர்களே கொடுத்தா நல்லா இருக்கும். வர வழியில் நீங்கள் அதே டிராஃபிக் தான் வரீங்க. நான் வர நீங்கள் குறுக்கு வழியில் வந்திருப்பீங்க. நேர் வழியில் வந்தேன். டிராஃபிக் சண்டை போடுறேன் ரோட்டில். அடிச்சு மாறி மாறி அடித்தேன் நல்லா